ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்றைக்கு திருப்பாவையில் 25வது பாசுரம் பார்க்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோரெம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை கருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் 2-3 விஷயத்தை சொல்கிறா. அப்புறம் உபனிஷத் வாக்கியங்களில் என்னெல்லாம் பெருமாள் சொல்லி கொடுத்துருக்காரோ அதையும் இங்கே என்ன காட்டித்தரா. இந்த 8 வரி உள்ள இந்த பாசுரத்தில் அதுக்கப்புறம் பெரிய விஷயங்கள் என்ன, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, எது வருத்தம் எது தீரணும், எந்த வருத்தம் தீர்ந்தோடனே எது மகிழ்ச்சியை கொண்டு தரும் அப்படின்னு கூட இந்த இதில் சொல்லித்தரா. இது பெரிய பெரிய விஷயங்களில் இருக்குது. ஆனால் இது எத்தனை தடவை சொன்னாலும் அந்த சிறு பிராயத்தில் இருக்கிற ஆண்டாளுக்கு என்ன வயசு, அன்றைக்கி 5+, அவ்வளோதான். 5 வயசு குழந்தைக்கு இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே அவள் தகப்பனார்கிட்டேருந்து அவளுக்கு என்ன சென்ற பாசுரத்தில் சொன்னா, பெருமாளுக்கு போற்றி சொன்னா. பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்ணக்கூடிய ஒரு மனம் எங்கே இருந்தது, பெரியாழ்வார்கிட்ட இருந்தது. அது அப்படியே அவளுடைய மகள் கோதை பிராட்டிக்கு வந்தது. அதே மாதிரி இந்த பாசுரத்தில் வரும்பொழுது முதல் வரி ஒருத்தி மகனாய் பிறந்து, பெருமாள் என்ன பண்ணார், காராகிரகத்தில் ராத்திரி 12 மணிக்கு ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் நடுராத்திரியில் பிறந்தார். பிறந்த உடனே அது என்னது, பெரிய இடம் இல்லை, காராகிரகம், இருட்டறையில் பிறந்த உடனே அவள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன பண்ணார், அந்த சங்கு சக்கரதாரியாக கொடுத்து காட்சி கொடுத்துட்டு என்னை கொண்டு போய் என்ன பண்ண சொன்னார், யசோதைன்னு நந்தகோகுலத்தில் இருக்கா, அவாத்தில் கொண்டு என்னை விட்டுடு, அங்கே ஒரு யோக மாயை ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதை அழிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவள் அப்பாவுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. பெருமாள் கொடுத்தவன் பிறந்த குழந்தைய அப்படி பேசுறது அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். இது கம்சன் தெரிஞ்சுவிட போகிறானே அப்படின்னு. அப்போ என்னாச்சு, வசுதேவர் அந்த குட்டி குழந்தைய ஒரு கூடையில் வச்சு தலையில் எடுத்துன்னு போய் ஆதிசேஷனே அந்த கொற்ற மழையில் கொடையாக பிடிக்கிறது. யமுனை என்ன பண்ணா, வழி விட்டா, கொஞ்சம் தூரம் இறங்கி வழி விட்டா. அப்புறம் என்ன பண்ணா, பெருமாளுடைய திருவடியை ஸ்பர்சம் பண்ணணும்னு தோணிச்சு. அதனால் வசுதேவரோட கழுத்து மட்டும் அந்த ஜலத்தை அந்த கூடையில் இருக்கிற பெருமாளுடைய திருவடியில் தன்னை ஒரு நிமிஷம் ஸ்பரிசம் பட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா. இறங்கி அதுக்கப்புறம் வழி விட்டுட்டா. வசுதேவர் கொண்டு போய் யசோதையோட கிரகத்தில் விட்டுட்டு அங்கே இருக்கிற பெண் குழந்தையை தூக்கி அந்த கூடையில் வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து காராகிரகத்தில் விட்டுவிட்டார். அதுக்கப்புறம் இவாளுக்கு மறுபடியும் விலங்கு மாட்டின்னு கொடுத்து அங்கே இருக்க காவலாளிகள்லாம் ஒரு கொஞ்ச நாள் மயக்கமாக இருந்தவன், தூங்கிட்டு கீழே விழுந்தவன், இந்த குழந்தை வந்தோடனே இது உயிர்னு அழுதுது. பெண் குழந்தையோ அதனால் அவள் கண்டுபிடிச்சது. இது என்னது, ஒருத்தி மகனாய் பிறந்து, அது வரைக்கும் இந்த கதை. அப்புறம் ஓரிரவில் ஒழித்து வளர, இங்கே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், அது வரைக்கும் போச்சு. ஒழித்து வளர, பெருமாள் எதுக்கு ஒளிஞ்சுட்டு வளர்ந்துக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த கம்சனுக்காக தான். கம்சன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு அசரீதி கேட்டுது. தேவகியோட கல்யாணத்தை முடிச்சுட்டு தேரில் வரும்பொழுது இவளுக்கு பறக்கக்கூடிய 8வது குழந்தை, அதனால் உனக்கு என்ன வரும், துன்பம் வரும், மரணம் கிடைக்கும் அப்படின்னு, அதுவே உனக்கு மிருத்யுவா அமையும்னு சொன்னான். அதுக்கு அவனுக்கு என்ன பண்ணுறது, மிருத்யு பற்றி இல்லை, அது அவனை நீ என்ன பண்ணணும், அதுக்காக ஒழித்து வளர. அவனுக்கு தெரியாமல் பெருமாள் என்ன பண்ணார், ஒளிஞ்சு வளர்ந்துட்டே இருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு வரார். எப்படி, இந்த சகடாசுரனை உதைக்கிறது, அப்புறம் பக்காசுரனை வதம் பண்ணுறது, அப்புறம் கன்று குடிலாய் வெடித்தாய் கடம் போட்டின்னு அந்த கன்றுக்குட்டி எடுத்து வலாம்பழத்து மேலே அடிக்கிறது. அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 10 வருஷங்கள் எப்படி ஆச்சு, பிருந்தாவனத்தில், நந்தகாவனத்தில், அப்புறம் கோகுலத்தில், அப்புறம் அப்படி எல்லா இடத்துலையும் 2 அப்படி இப்படி இருந்து 10 வருஷம் முடிச்சு விட்டார். இது எல்லாம் ஆச்சு. ஆனால் இது இப்போ என்ன அடுத்தவனுக்கு, கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்று நெடுமாலே அப்படின்னு.
அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இது என்ன இவனுக்கு நம்மளை பார்த்து சொல்கிறான், இவனை எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு. ஆனால் உண்மையில் அவனுக்கு அந்த என்ன பெருமாளை தான் வசத்தியாக நினச்சிக்கிடான். பெருமாள் தான் சுதந்திரன். நம்ம எல்லாரும் பெருமாளுக்கு என்ன அவன் கீழே இருக்கக்கூடிய தாசபோதர்கள். பரதந்திரம் நம்மளுக்கு தான். அது சுதந்திரமாக முயற்சி செய்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த விதத்திலும் என்ன தகுதியும் இல்லை, சாமர்த்தியம் இல்லை. அதெல்லாம் அவளை என்ன பண்ண முடியாது, அந்த அசுரர்களால் அதை ஒத்துக்க முடியல. அதனால் அசுரர்கள் ராட்சசர்கள் அவளாம் என்ன பண்ணினா ஒரு நாளும் அதை பற்றி ஒத்துக்கலை. கம்சனுக்கு அதை பற்றி மனசில் வரவே இல்லை. இதில் அவள்லாம் என்ன பண்ணா, சுதந்திரனா நான் தான் சுதந்திரன், இவ்வளோ தூரம் ஜெயிச்சு வச்சுருக்கேன், இவ்வளோ ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டுருக்கேன், நான் தான் எனக்கே எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சுபாவம். அப்படி இல்லையே, உனக்கே எல்லாம் முடியுமா இருந்தாலும் உனக்கு ஒன்று நான் இருக்கணும், ஒன்று நீ இருக்கணும், அப்படி ஒரு மனப்பான்மை. அதாவது சுதந்திரனாக இருக்கணும்னு சொன்னால் யார் சுதந்திரனோ அவன்கிட்ட நம்ம தாழ்ந்து இருந்துவிட்டா எல்லாமே சரியாக போயிடும். ஆனால் இவன் என்ன பண்ணுறா, இந்த மாதிரி அசுர சுபாவம் இருக்கும்பொழுது தான் தான் சுதந்திரனாக இருக்கணும், நம்ம யாருக்கும் பரதந்திரன் இல்லை அப்படின்ற அந்த எண்ணத்தை மனசில் என்ன பண்ண முடியல, அது தரிக்கல. அதனால தான் தரிக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த. அதுக்காக அவன் என்ன பண்ணுறான், பெருமாளுக்கு நிறைய கெடுதல்லாம் நினைக்கிறான். இதை அப்படி பண்ணிவிடலாம், அப்படி பண்ணிவிடலாம், அவனை கொண்டுடணும், அந்த குட்டி குழந்தையே இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு யோசித்து நிறைய அதை தரிசிக்க முடியல. தான் இது போல என்ன பரதந்திரன் தான், சுதந்திரன் இல்லை, பெருமாளுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றத அவனுக்கு மனசில் வாங்கிக்கவே முடியல. அதனால ஆனால் அவனை காலமாயிடுறதை பற்றி நினைக்கல, காலமாயினதை பற்றி இல்லை. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், இந்த குழந்தைனால வரக்கூடாது, அப்போ நான் தான் மேலே இருக்கணும், அதனால அந்த குழந்தைய எப்படி இருந்தாலும் முடிச்சு விடணும் அப்படின்னு தான் ஒருத்தராக அசுரர்கள்லாம் அங்கே அனுப்பிச்சுட்டு இருந்தான். ஒருத்தர் கூட திரும்பி வரல. அப்புறம் இங்கேயே என்ன பண்ண, பெரு விழா அப்படின்னு சொல்லி அக்ரூரரை அனுப்பி அழிச்சுன்னு வந்தான். தருக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றினில். அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. நெருப்பு அவருக்கு வயிற்றில் அப்படியே என்ன பண்ணுறது, எல்லாரும் பெரியவாள்லாம் சொல்லுவாள், குதிரை கட்டி உதைக்கிறது, வயிறு படப்படான்னு அடிச்சுக்கிறது, அப்படியே வயிற்றை போட்டு பிசிக்கிறது அப்படின்னா. இதெல்லாம் எதுக்கு? ஏதோ ஒரு நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சியில் நம்மளுக்கு அது என்ன பண்ண முடியல, அதை தாங்கிக்க முடியல, தரிக்க முடியல. அது மனசை ஒரு நாள் கூட ஒப்பலை. பெருமாள்கிட்ட நான் தான் சுதந்திரன்னு சொல்லிக்கிறத காட்டிலும் நான் உனக்கு என்ன சரணம் அடைகிறேன் அப்படின்னு சொன்னால் பெருமாள் இதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டார், அப்படியே சரியாச்சு. ஆனால் என்ன பண்ணல, அவன் அப்படி சொல்ல விரும்பலை. அதனால் என்ன இருக்கா, அது அவனுக்கு தரிக்கல. அது அவனுக்கு எப்போவுமே அவனோட பயத்தில் ரொம்ப எப்போவுமே ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்கு. ஆனால் இந்த ஜீவனுக்குள்ளே இருக்கிற பெருமாளுக்கு என்ன இருக்கு, அவருக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், இந்த பெரிய சிருஷ்டியே ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பண்ணுறார். ஒன்று. ரெண்டாவது, இது எல்லா விஷயங்களும் ஒருத்தனுக்கு எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், எவ்வளோ சரி பண்ணியிருக்கான், அந்த சரியான விஷயத்துக்கு என்ன பலன் கொடுக்கணும், தப்புக்கு எப்படியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் அவருக்கு இன்னொருத்தரோட கணக்கை தூக்கி இன்னொருத்தர் கணக்கில் அவசரமாக எழுதுறதெல்லாம் இல்லை. நம்ம பண்ணுற சஞ்சித கர்மாவோ பிராரப்த கர்மாவோ எல்லாமே, பிராரப்தம்னா என்ன, நம்ம இந்த ஜென்மாவில் பரந்தண்ணிலேருந்து ஒரு கர்மா மூட்டையை அவுத்து எதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அதை ஆரம்பித்து நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னே ஏற்கனவே லாரியில் வருது, மூட்டை மூட்டையாக சின்ன மூட்டையாக கட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா மூட்டையும் நம்ம அனுபவிச்சு ஆகணும். ஆனால் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி பக்தி பண்ணி இதெல்லாம் எனக்கு செய்யணும், நான் உனக்கு பக்தன், உன்னோட திருவடி வாரத்தில் எனக்கு நிச்சலனமான மனசை கொடுக்கணும், எப்போவுமே என்ன இருக்கணும், உன்னுடையே உயர்வாக நினைக்கக்கூடிய மனதை கொடுக்கணும் அப்படின்லாம் பெருமாள் கேட்டுண்டா, பழசெல்லாம் நான் ஒழிச்சு விட்றேன், இப்போ இருக்கிறத அனுபவிச்சுட்டு அப்புறம் எப்போ முடிவுறதோ அப்போவா அப்படின்னு பெருமாள் சொல்லுவார். எல்லாருக்கும் அப்படி தான் சொல்லுவார். பக்தி பண்ணுறவனுக்கு எல்லாம் அதுதான் வழின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தை நம்ம சரணாகதி பண்ணிவிட்டா இப்போவே தீத்துவிட்டா எல்லாத்தையும், இந்த தேகவசான காலத்திலே முக்தி, அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதுபோல் சொல்லும்பொழுது எதுக்கு பெருமாளே வழி சொல்கிறார். இதெல்லாம் என்னது, இப்படியெல்லாம் இருக்குது சரி. ஆனால் பெருமாள் கீதையில் 4வது அத்தியாயம் சொல்லும்பொழுது என்ன பண்ணணும், இந்த பக்தியெல்லாம் செய்தால் கூட என்னையே நீ என்ன பண்ணிக்கணும், உயர்வாக நினைக்கணும், என்னக்கிட்டேயே சரணாகதி பண்ணால் இதுலேருந்து என்ன பண்ணுறேன், இதுலேருந்து நீக்கி கொடுத்துட்றேன், இதுலேருந்து நான் ஒன்று பண்ணுறேன் என்ன, இந்த பிராரப்த கர்மாவை பண்ணத்துலேருந்து இதெல்லாம் ஒழிச்சுன்னுடுறேன். ஒழிச்சுட்டாலே என்னது, அதுதான் வருத்தமும் தீர்ந்து. அப்போ என்ன கிடைக்கும், உடனே மாமையை என்னையே அடைவதற்கு உனக்கு வழி சொல்லித்தரேன். அப்போ அதுதான் மகிழ்ச்சி. ஆண்டாள் என்ன கேட்குறா, 4வது அத்தியாயத்தில் பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்லும்பொழுது
ஒரு சின்ன சாய்ஸு, ஒரு சின்ன ஒரு கோடிட்டு காட்டுகிறார். நீ என்ன இதை மாதிரிலாம் செய், பக்தி பண்ணுறேன்னு சொல்லு, பழசெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் இப்போவே சஞ்சித கர்மா இருக்கே அது இப்போவே ஒழிச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னோடனே அது பெரிய வருத்தம் போயிடுது. வருத்தம் என்ன பண்ணுது, வருத்தமும் தீர்ந்து அப்படின்னா இவ்வளவும் அனுபவிக்கணுமா, எத்தனை ஜென்மம் ஆகும்னு சொல்லி ஏற்கனவே நீ வேற லாரியில் வருது குட்டி குட்டி மூட்டையானா ஒரு மூட்டை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் ஆகும், சிலப்போ 2-3 ஜென்மா கூட ஆகும். அது எப்படி நேரம் பண்ணிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம மலைப்பாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது சரி இதெல்லாம் ஒழிச்சுடுறேன்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணிட்டு வருத்தமும் தீர்ந்து. ஆனால் மகிழ்ந்தேலோர் எம்பாவாயின்னு சொன்னால் எதிரா மகிழ்ந்தேனா மாமே வைஷதி, என்னையே இப்பொழுதே அடைவதற்கு நான் வழி சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொன்னார். அது 4வது அத்தியாயத்தில். புருஷோத்தம யோகம்னு 15வது அத்தியாயம் இருக்கு. 15வது அத்தியாயத்திலும் இது போல ஒரு வழி சொல்லி கொடுக்கார். இது எல்லாத்தையும் பண்ணினியான சரணாகதி பண்ணிவிட்டா இது எல்லாத்தையுமே தீர்த்துக்கிண்டு மேலே வந்துடலாம். இப்போவே இதே ஜென்மாவிலேயே நீ என்ன அனுசரித்து நடக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி அதுலேயே என்ன பண்ணலாம், அந்த சஞ்சித கர்மாவும் போயிடும், பிராரப்த கர்மா ஆரம்பித்து நடத்தின்னு போயிட்டு இருக்கிய அதையும் இங்கேயே முழிச்சு ஸ்லேட்டை க்ளீனாக ஆக்கிட்டு உன்னை இப்போவே என்ன பண்ணிடுறேன் என்னுடைய உலகத்துக்கு என்ன பண்ணுற பரமபதத்துக்கு அழிச்சுன்னு போடுவேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இது 2 எக்ஸப்ஷனல் கேஸு. தனிப்பட்ட முறையில் பக்தன் என்ன சொன்னால் அது பெருமாள் என்ன சொல்கிறார், அந்த முன்னாடி இருக்கிற சஞ்சித கர்மாவெல்லாம் நான் என்ன பண்ணிவிடுறேன் கழிச்சு விட்டுடுறேன். இப்போ இருக்கிற ஆரம்பித்து நடத்தின்னு இருக்கே பிராரப்த கர்மா, அந்த பிராரப்தத்தை மொள்ள தொலைச்சுட்டு ஓவர் த பீரியட் இது இந்த ஜென்மத்திலே தொலைப்பேன், இல்லைன்னா இன்னும் 2-3 ஜென்மா கூட ஆகும், சிலப்போ நடுவில் ஒரு பிரேக் கிடைக்கும், இன்னும் கூட அப்புறம் 2 ஜென்மா ஆகும்னா அதுக்கப்புறம் மொள்ளமாக வந்து சேரு அப்படின்னு பெருமாள் சொல்லுவார். அது பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் பயம் வரும். ஏன்னு கேட்டால் நடுவில் ஒரு பிரேக் வரும், சிலப்போ எங்கேயான டைவர்ஷன் கிடச்சிடும், இந்த பக்தியெல்லாம் பண்ணாமல் மறுபடியும் கீழே இறங்கி போயிட்டு இருந்தால் அப்போ நிறைய தப்பு பண்ணுவோம், இன்னும் ஒரு சஞ்சிதம் இன்னும் ஒரு குட்டி மூட்டை வந்துடும். பெருமாள் ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னா நீ உன்னோட சஞ்சிதம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு யோசனை வரும். அதனால தான் பண்ணுவேன்னு சொல்கிறார். மாமே வைஷ்டதி, என்னையே என்ன பண்ணிவிடுற இப்போவே சரணாகதி பண்ணியானே அதை எல்லாத்தையும் எடுத்துவிட்டு ஸ்லேட்டை க்ளீன் ஆக்கிட்டு புண்ணிய பலனையும் குறைச்சி விடுவேன், எடுத்துவிடுவேன், பாப பலனையும் எடுத்துவிட்டு உன்னை இப்போவே பரமபதத்துக்கு அழிச்சுன்னு போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸு. தனிப்பட்ட முறையில் என்ன நெருப்பெண்ண நின்ற நெடுமாலேன்னு சொன்னால் மாலைன்னு சொன்னால் ரொம்ப நாளாக இந்த ஜீவனுக்கும் இந்த பெருமாளுக்கும் என்ன இருக்குது தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த ஜீவன் என்னது பெருமாளோட சரீரத்தில் ஒரு பங்கு. ஒரு நாளும் பெருமாள் இந்த ஜீவனை அழிக்க மாட்டார், இதை திருத்தி பண்ணிக்கொள்வார். இதுக்கு இப்படிலாம் செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஆனால் அப்படி சொல்லி கொடுக்கறத நம்ம கேட்டுக்கணுமே. நம்மளுக்கு என்ன இந்த சுதந்திரமாக நினைக்கிறோமில்ல, நம்மளே படிக்கிறோம், நம்மளுக்கு இதெல்லாம் வருது, நம்ம எதுக்கு அதெல்லாம் இன்னொருத்தர் சொல்லத்தெல்லாம் கேட்கணும், இன்னொருத்தர் சொல்லத்தை கேட்கறது மட்டும் இல்லை பெருமாள் சொல்லத்தை எதுக்கு கேட்கணும் அப்படின்னு இருக்கார். ஆனால் இதில் சாதாரணமாக நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும்னு கேட்டால், ஒரு சாதாரண இன்ஸ்டிடியூஷனில் நிறைய பிரான்ச் இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷன் அதுக்கு 2-3 இடத்துல பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா பிரான்ச்சில் இருக்கிற வரவு செலவு கணக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கே, மெயின் ஆஃபீஸில் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் அவள் தான் பார்த்துப்பா. இந்த பிரான்ச் ஆஃபீஸில் இருக்கிறவனுக்கெல்லாம் வரவு பற்றியும் கவலை இல்லை, செலவு பற்றியும் கவலை இல்லை. வரவு என்ன வருதோ அது கணக்கில் கட்டிவிடு, செலவுக்கு என்ன காசு வேணுமோ கேடு கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிவிடுவா. அப்போ என்னாச்சு, இதுலேருந்து அந்த எண்ணெய் ஓட்டத்தை இந்த பிரான்ச் ஆஃபீஸில் இருக்கிறவனுக்கெல்லாம் அது தேவையில்லாத விஷயம். அதை பற்றி அவன் வரவு பற்றியும் யோசிக்க வேண்டாம், செலவு பற்றியும் யோசிக்க வேண்டாம். வரவு கணக்கில் கட்டியாச்சு, செலவு கேட்டோம் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்மக்கிட்ட என்ன பண்ணிது இந்த மாதத்து செலவுக்கு இந்த வாரத்து செலவுக்கு இல்லைன்னா வாட் எவர் இட் இஸ் என்ன கண்டிஷனில் என்ன டேர்மில் நம்ம கேட்குறோமோ அதுபோல் நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட்டு என்ன பண்ணிடுது பணம் கொடுத்துடுறது. ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் விஷயத்தை சொல்லும்பொழுது இது எல்லாமே சரிதான். ஆனால் இதுபோல் நம்ம அந்த தனிப்பட்ட மனுஷனோட லைஃபு ஆக்கினா இதுபோல் இல்லை. இதுவும் அப்படி தான். நீ என்ன சஞ்சித கர்மா பண்ணுறியோ அதெல்லாம் பெருமாள் கொண்டு ஒரு இடத்துல போட்டு விடுவார். ஒரு இடத்துல நம்மளுக்குன்னு ஒரு பெருமாள் பெரிய டைரி வச்சுருப்பார் அவரோட மனசில். அந்த டைரியோட அளவு நீளம்லாம் பார்த்தாக்க அதுக்கெல்லாம் எனக்கு நம்பரே தெரியாது, அவ்வளோ பெரிய அளவில் சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி டைரியில் ஒருத்தருக்கும் தனியாக நம்ம பாரத திருநாட்டிலே 144 கோடி, அதுக்கப்புறம் இந்த உலகம் ஃபுல்லாக பார்த்தா அது 800-900 கோடி போக ஆகும். அப்படின்னா அந்த 900 crores ஆஃப் பீப்புளோட கணக்கையும் தனித்தனியாக மேனேஜ் பண்ணுவார். எங்கேயானாலும் நம்ம பிரான்ச் ஆஃபீஸில் ஒரு சில கணக்கெல்லாம் ஓணும், ஏதோ நம்மளுக்கு பணம் வரவு இத்தனை கட்டியிருக்கேன், செலவு இத்தனை கட்டியிருக்கேன், நம்ம செலவு இத்தனை ஓணும் அப்படின்னு கேட்கணுமானா யூ ஷுட் ரைட் டு த ஹெட் ஆஃபீஸ். அது ப்ராப்பர் சேனலாக இன்டர் டிபார்ட்மெண்ட் மெயில் மூலமாக அனுப்பினா அதுலேயே உனக்கு பதில் வரும் நம்மளுக்கு தேவையானது. ஆனால் பெருமாள் அப்படி இல்லை. அப்படியெல்லாம் ஒருத்தருக்கும் போய் எங்கேயும் ஜட்ஜ்மெண்ட்டு யாரையோ கூப்பிட்டு பேசணும் அதெல்லாம் இல்லவே இல்லை. ஒருத்தரோட ஹிருதயத்துக்குள்ளே இருக்கார்.
நெடுமாலே. அதனால தான் ரொம்ப நாளாக நம்மளுக்கும் இந்த ஜீவனுக்கும் பெருமாளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ரொம்ப நாளாக என்ன உண்டு, தொடர்பு உண்டு. அப்படி இருக்கும்பொழுது அதனால மால் என்று சொன்னால் அவனுக்கு தன்னுடைய அடியார்களிடத்தில் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கிற இந்த ஜீவன் இடத்துல ரொம்ப என்ன இருக்க அபரிமிதமான ஒரு விருப்பம். மால் என்று சொன்னால் ஒரு அன்பு, பரிவு. அது சிலப்போ இன்னொரு இடத்துல கூட சொல்லலாம், மால் என்று சொன்னால் பைத்தியம். பைத்தியம் என்று சொன்னால் அந்த எண்ண ஓட்டத்துலேருந்து வெளியில் வர தெரியாது, அனேபிள் டு கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு ஜீவன்கிட்ட ரொம்ப விசுவாசம் தான் இருக்கு. ஆனால் இந்த ஜீவன் என்ன பண்ணுறது, ஜீவாத்மா எந்த சரீரத்தில் வந்துடுறதா, மனுஷ சரீரத்தில் வந்துடுறது, மிருக சரீரத்தில் வந்துடுறது, இல்லாட்டி பசு பட்சின்னு போனால் கூட மனுஷ சரீரத்தில் வந்த உடனே நான் தான் இதை பண்ணேன், நான் இதுக்கு இதெல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு அந்த ஈகோ இருக்குது பாருங்க, அது நன்னா போட்டு என்ன பண்ணுறது, மனசில் பதிஞ்சிடுறது. அந்த தான் சுதந்திரன் என்ற எண்ணத்தை விட்டுட்டா பெருமாளுக்கும் ஒரு விதமான இந்த ஜீவனை அழிக்கணும்னு நினைக்க மாட்டார். ஆனால் இந்த சுதந்திரன்றத எண்ணத்தை விட்டுட்டு பெருமாள்கிட்ட நீ தான் சுதந்திரன், உன்னுடைய அருளுக்கு தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன், நான் பரதந்திரன், என்னாலேயே எந்த காரியமும் சுயமாக செய்வதற்கு இயலாது, எனக்கு இப்படி செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா அதுவும் நீ சொல்லி கொடுத்த விஷயந்தான், இது ஏதோ எனக்கு தெரியறதுன்னா அதுவும் நீ உன்னுடைய அருள் தான் அப்படின்றத நிஜமாக புரிஞ்சுக்கணும். இந்த புருஷோத்தம யோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார், நான் புருஷோத்தமன், நான் என்னால் தான் இது எல்லாமே நடக்கிறது அப்படின்னு சொல்லி நீ புரிஞ்சுனுட்டியான, புரிஞ்சுட்டு என்கிட்ட பக்தி பண்ணினியான இந்த ஜென்மாவிலேயே உனக்கு கிடைக்கும், முக்தி கிடைக்கும். அதே மாதிரி பெருமாள் என்ன பண்ணார், ரொம்ப தீம்பெல்லாம் பண்ணினார். ஒழித்து வளர அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, அந்த ஒளிஞ்சுண்டு வளர்கிறதுக்கு என்ன காரணம், நிறைய குறும்பு, நிறைய இடத்துல என்ன பண்ணார், வெண்ணையெல்லாம் திருடினார். வெண்ணையை திருடிட்டு அதில் இன்னும் என்ன இருக்குது, அதுக்கு பெரியவாள்லாம் தனியாக ஒரு கதையே சொல்லுவா, அதை நம்ம இதனோட சுவாபதேசார்த்தம் பார்க்கும்போது அதை சொல்லலாம். வெண்ணையை திருடினார். வெண்ணையை திருடினது எதுக்காக, அப்புறம் நிறைய பேர் என்ன அந்த சத்யபாமாவை அழைச்சிட்டு போய் அந்த அவனை வதம் பண்ணின பிறகு அங்கிருந்த 16,000 ஸ்திரீகளையும் பெருமாளே என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஜீவனை கடத்தேற்றி விட்டார். அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், அது சரியான கோணத்தில் சரியான பெர்ஸ்பெக்டிவில் பெருமாளுடைய ஹிருதயம் என்ன, எதுக்காக அதை செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த நரகாசுர வதத்துக்கு அப்புறம் அவன்கிட்ட அவனோட சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பெண்களையும் பெருமாள் என்ன பண்ணிட்டார், கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு வாழ்வு கொடுத்தார். அப்படின்னா அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய முக்கியமான கருத்து, உள்ளார்ந்த பொருள் என்ன, அதெல்லாம் மனசில் வாங்கிட்டு அந்த அடிப்படையில் அதெல்லாம் சிறப்பாக புரிஞ்சுட்டு பெருமாள்கிட்ட பக்தி பண்ணினா அவனுக்கு இந்த ஜென்மத்திலே இப்போவே முக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்புறம் இதெல்லாம் தரிக்கல அவன் நெடுமாலேன்னு கூப்பிட்றார். நெடுமாலேன்னா ரொம்ப நாளாக இந்த ஜீவன் மேலே ஜீவன்கிட்ட இடத்துல பெருமாளுக்கு என்ன விசுவாசம் உண்டு, நம்ம பழசங்கள் அப்படின்னு நினைப்பார். அதனால ஒரு நாள் ஜீவனை என்ன பண்ணணும், முடிக்கணும்னு நினைக்க மாட்டார், ஜீவனை திருத்தணும், நல்லபடியாக இந்த வழிக்கு வரானான்னு பார்க்கணும். பெருமாளுக்கு இன்னொரு பெரிய ஆசை என்னன்னு கேட்டால், இந்த எல்லா உயிரினங்களும் கண்டிப்பாக பரமபதத்துக்கு வரணும், முக்தி அடைய வரணும். நம்மாழ்வார் கூட என்ன சொன்னார் பாசுரத்தில், மன்னவர்களுக்கு மனுஷனுக்கு விண்ணகம் போவது விதி, அதுலேருந்து மாற்றிக்க முடியாது. ஒருவேளை காலந்தாழ்கலாம், சில வாழ்க்கை இப்போவே புரிஞ்சிடும், இந்த ஜென்மாவிலே கிடச்சிடும், சில வாழ்க்கை ஒரு 7-8 ஜென்மா காட்டு கிடைக்கும், சில வாழ்க்கை அடுத்த ஜென்மா கிடைக்கும். நம்மளுக்கு முன்னாடியே நிறைய பேர் அங்கே போய் இருப்பாளாகும். இங்கே எல்லாரும் போனால் அங்கே என்ன ஸ்தல பிரச்சனையா, ஒன்றுமே கிடையாது. இதுபோல் இந்த கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற மாதிரி அது இன்னும் எத்தனை மடங்கோ பெருசு. அதனால் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒரே ராத்திரியில் போனால் கூட பெருமாள்கிட்ட இருக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் நம்ம அத்தனை பேரும் போகிறது இல்லையே. அப்பப்போ எல்லாம் சுதந்திரமாக நான் தான் சுதந்திரம், எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நம்மளால் சில வேலைகளெல்லாம் செய்ய முடியல. எல்லாம் செய்யறது என்ன பண்ணுறது, தடைப்பட்டு போகிறது. அதனால் நெடுமாலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கார். இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வேற எங்கேருந்தோ வெளியில் கேட்டு வர வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே ஒரு ஹிருதயத்திலையும் பெருமாள் என்ன பண்ணிருக்கார், உள்ளேயே இருக்கார். நீ என்ன செய்கிறியோ, எது தப்போ அதை அவரே திருத்தி கொடுப்பார், எது சரியோ அதை அவரே டிக் அடித்து ஓகே அப்படின்னு சொல்லி தருவார். அதனால் எல்லாம் ஒரு ஜீவனுக்குள்ளே இருக்கார். சர்வாந்தரியாமி பெருமாள் அடிக்கடி நம்ம கூப்பிட்றோம், சர்வாந்தரியாமி, சர்வஜன், சர்வேஸ்வரன் அப்படின்னு. அந்த வார்த்தைக்கெல்லாம் நம்மளுக்கு பொருள் தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த பாசுரத்தில் பார்க்கும்பொழுது பெருமாள் எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலும் இருக்கார். நம்ம சொர்க்கத்துக்கு போனால் நம்மளோட வரார், நம்ம நரகத்துக்கு போனால் நம்மளோட வரார், நம்ம சாதாரண நம்மளே பரமபதத்துக்கு போனால் நம்மளோட அங்கேயும் விடுறார். அந்த ஜீவனோட கூட, ஜீவனுக்கு அந்தரியாமி யாரு, சிவன் நாராயணன். அதனால தான் அவருக்கு சர்வஜன், எல்லாம் அவருக்கு தெரியும்.
சர்வாந்தர்யாமி, எல்லா இடத்துக்குள்ளும் அவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுட்டு அதுபோல அதாவது பெருமாள் செய்த விளையாட்டு, குறும்பு, அவர் செய்த என்ன தவறான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவர் செய்தது எதுவுமே சரி, எதுவுமே சரி, எல்லாமே சரிதான். ஏன்னு கேட்டால் அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எதை செய்தால் அந்த வேலை வந்து சரியான அளவில் முடியுமோ அதற்கேற்ப அதை எடுத்த முடிவு தான் கிருஷ்ணாவதாரத்தில் செய்யப்பட்ட எல்லா செயல்களும். எல்லா அருள் கூர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன எல்லாமே அந்த நேரத்துக்கு சரியானது. ஆனால் அது நிறைய பேர்த்துக்கு புரியலேன்னு சொன்னால் அது அவனோட கிராஸ்பிங் பவரில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் தான். இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு பெருமாள் செய்த வேலைக்காக அது கனெக்ஷன் பண்ணி பார்க்க முடியாது. அப்படி செய்கிறது வந்து சரியில்லை. எல்லாமே வேறு மாதிரி செய்வானா, இதை மட்டும் அவனுக்கு தோணின விதத்தில் கண் பண்ணுவானா, அது எப்படி சரின்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் அந்த சரியானதுக்குள்ளே தான் சரி இருக்க முடியும். ஒரு சரிக்குள்ளே 2-3 தவறெல்லாம் இருக்காது. ஒரு சரிக்குள்ளே எல்லா சரியானதுக்குள்ளே சரியானது தான் இருக்கும் அப்படின்னா, அப்போ சரியான பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோமான அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சரின்னு நம்மளுக்கு விளங்கும். ஸோ அதனால தான் ஆண்டாள் என்ன கேட்குறா, இதுபோல் வருத்தமும் தீர்ந்து உன்கிட்ட இருக்கணுன்ற அந்த ஆசையை கொடுக்கணும். வருத்தமும் தீர்ந்துட்டு என்ன பண்ணிட்டேன், என்னோட தப்பு காரியத்தெல்லாம் விட்டு விட்றேன், நான் நாளையிலேருந்து பக்தி பண்ணுறேன், இப்போத்துலேருந்து பக்தி பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் என்ன சொல்கிறார், இப்போவே சரணாகதியும் பண்ணால் உடனே இப்போவே என்ன பண்ணுறேன், நான் வந்து மோட்சம் கொடுக்குறேன், இந்த ஜென்மாவிலேயே மோட்சம் கொடுத்துட்றேன். நீயே பக்தி பண்ணி முதிர்ச்சி ஆக்கிண்டு கொஞ்சம் தாண்டி வரையா, அப்போது நான் கூடவே இருக்கேன். அதனால் இதனால் செய்தால் வருத்தம் போகும், நீ மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போவே மகிழ்ந்து அதுபோல் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ பறை தருதியாகில் அப்படின்னு கேட்குறாளே அப்படின்னு சொன்னால், பறை என்பது இங்கே கைங்கரேஸ்வரி. ஆண்டாள் என்ன கேட்குறா, ஏதோ கேட்க போகிறா வடை, அது மாதிரி சாதாரண ட்ரைவியல் திங்ஸ் கேட்க போகிறான்னு இல்லை. அவள் கேட்டதே என்னது, எனக்கு போன இன்னொருத்தே வரும்போது ஆராய்ந்து அருள் சொன்னான். ஆராய்ந்து கேட்சு இப்போ நேரவே கேட்குறா என்னது, பெருமாளை நடக்க சொன்னா, உட்காந்துக்கு சொன்னா, நல்லா வீழ்ச்சி பாருன்னு சொன்னா, சிங்கம் போல நடன்னு சொன்னா, அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ என்ன கேட்குறான்னா, உனக்கு என்ன வேணும், பறை தருதி ஆகில் அப்படின்னா எனக்கு ஒரு கைங்கரியம், உனக்கு எப்பொழுதும் என்ன பண்ணியிருக்கணும், இடைவிடாது பணி செய்ய வேண்டும், இடைவிடாது உன்னுடைய திருவடி வாரத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறா. இந்த பாசுரத்தில் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னு சொன்னால், வருத்தம் எப்படிலாம் தீரும், இந்த மாதிரி சிறப்பான காரியங்களை பக்தி செய்யணும். பழசெல்லாம் என்ன பண்ணுறேன், சஞ்சித கர்மாவை நான் வந்து தொலைக்கிறேன் சொன்னவுடனே வருத்தம் போச்சு, கூடவே பக்தி பண்ணுறேன், உனக்கு நான் துணை இருக்கேன், உனக்கு சரணாகதி பண்ணால் இப்போவே மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதனால் மகிழ்ச்சி ஏற்பட்டது அப்படின்னு இந்த பாசுரத்தில் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது என்ன, இதுக்குள்ள உள்ளுரை பொருள் இருக்குது, அது அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.